ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். செகண்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் வடபழனி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக மெட்ரோவில் தான் போயிருந்தோம். ஸோ கோயிலுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஏன்னா வருஷத்தோட எண்டு அப்படின்றனால ஓரளவு கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து போனோம். ஏன்னா அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அஷ்மி ரொம்ப சேட்டை, நிவி வேறு இருந்தா அப்படின்றதுனால எடுக்க முடியல. எடுத்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னால மெயின் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் சுற்றி பின்னாடி கேட் வழியாக தான் போயிருந்தோம். வெயில் செம்ம அப்படின்றனால கீழே நடக்கவே முடியல எங்களால். வெளியில் வந்து மோர் விற்றுட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ வெயிலுக்கு இந்த மாதிரி ஷீட் போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயம்பேடு வந்துட்டோம். மெட்ரோலேயே வந்துட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா விஜயன் சாரோட நினைவு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆட்டோவில் போகணும். ஏன்னா நடந்து போகிறது ரொம்ப தூரம் அப்படின்னாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த இடத்துக்கு. அதனால் ஆட்டோவில் போயிருந்தோம். இறங்கினோடனே பார்த்திங்கன்னா பூலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் விற்றுட்ருக்காங்க. உள்ளே போனோடனே செம்ம வைபு. உள்ளே என்ட்ராகும்போதே அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. அஞ்சலி செலுத்திட்டு அப்படியே சைடில் வந்தாச்சு. ரொம்ப ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தினமுமே நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அஞ்சலி செலுத்திட்டு அப்படியே சுற்றி உங்களுக்கெலாம் அந்த இடத்த காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. பட் நான் ஃபஸ்ட் ஓட்டு போட்டது யாருன்னா சாருக்கு தான் போட்டேன். அது கொஞ்சம் நான் கர்வமாக கூட சொல்லிக்கலாம். என்னோடய அப்பா இவரோட ஃபேன் தான். அந்த காலத்தில் கமல் சார், ரஜினி சார் இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு தனி பேஸ் இருக்கும். அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் பழைய ஃபோட்டோவில் எங்கள் அப்பா முன்னாடி இவர் மாதிரி ஹேர் கட் வச்சுருப்பாங்க, ஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஃபோட்டோஸ் நானே பார்த்துருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒயிட் ரைஸ், தக்காளி தொக்கு, முட்டை, கொஞ்சமாக கேர்டு வச்சுக்கிட்டோம். அப்புறம் வரும்போதே பார்த்திங்கன்னா அஷ்மிக்கு நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். அஷ்மிக்கு வந்து நொங்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவளுக்கு க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுத்தோம். அவளும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள். ஸோ நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தம் பிரியாணி வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். என் லைஃப்லேயே இந்த மாதிரி மோசமான ஒரு தம் பிரியாணி வந்தது அன்னைக்கு தான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வாட்டி அட்டன் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நீட்டாக வரும். ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவேன்லாம் நான் சொல்ல மாட்டேன், தம் பிரியாணி மட்டும். பட் அன்னைக்கு கேவலமான சொதப்பலாக இருந்துச்சு. பட் கிரேவி ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.